திரு இதாயத்துல்லா, இப்போ காங்கிரஸ் கட்சி நேற்றைக்கு ஒரு விஷயத்த சொன்னீங்க, இந்தியா கூட்டணியில் திமுக அங்கம் வகிக்கிறது அப்படின்னு. இன்னைக்கு திமுக காங்கிரஸ் கட்சி இழைத்த துரோகத்தினால் மிகுந்த மனக்காயமுற்றிருக்கும் கழகத் தோழர்களின் உணர்வுகளுக்கு மதிப்பளிக்கிற வகையில் இந்த கூட்டத்தில் பங்கேற்காது அப்படின்னு எப்படி பார்க்குறீங்க? இது அவரவர்களுடைய விருப்பம். ஒவ்வொன்றும் தனித்தனி கட்சிகள். எப்படி விசிக, ஐயுஎம்எல், கம்யூனிஸ்ட் கட்சிகள், காங்கிரஸ், திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறி அல்லது நம்முடைய தாவேகாவுக்கு ஆதரவு கொடுத்து தாவேகாவுக்கு ஆட்சியில் அமர்த்தினார்கள். இது ஒவ்வொரு கட்சிகளுடைய விருப்பம். அப்போ அது அல்லாமல் நீங்களே பேசிய மாதிரி நம்முடைய மதிமுக இன்னைக்கு ஒரு குழப்பத்தில் இருக்காங்க. அவங்களுக்கும் எங்களை கம்பல் பண்ணாங்க உதயசூரியன் சின்னத்தில் அப்படிங்கிற வார்த்தையை அவங்க சொன்னாங்க. சில கட்சிகள் சொல்ல முடியாமல் மெல்ல முடியாமல் இருக்காங்க. சரி, இப்போ 6-7 கட்சிகள் ஒரு நிலைப்பாட்டை எடுக்கும்போது ஒரு கட்சி சொல்லுது 6-7 எங்களை துரோகம் பண்ணிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. இது எந்த அளவுக்கு உண்மை இருக்குன்னு இல்ல 6-7 பேரையும் சொல்லல, உங்களை தான் ரொம்ப சொல்றாங்க. திரும்ப கேளுங்க, எங்களை தான் சொன்னாங்க. அடுத்து மற்ற கட்சிகளும் ஏன் வெளியே வந்துச்சு, ஏன் வெளியே வெம்பி போனாங்க. வெளியெல்லாம் வரல. நான் முதவே சொன்னேன் திரு இதாயத்துல்லா, ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால் மாதிரி தான் ஒரு சிலர் இருக்கிறாங்க. கம்யூனிஸ்டுகள் 2 பேரும் வெளியே இருந்து சொல்றாங்க. மதிமுக தான் இப்ப நீங்க சொல்லக்கூடிய நிலை. நான் எப்படி கேட்கிறேன்னா, உங்க கட்சிக்கு மட்டும்தான் துரோகம் இழைத்தீர்கள் சொல்லி அவங்க கூட்டம் கூட்டி தீர்மானம் போட்டாங்க. திரு ஸ்டாலின் வரைக்கும் சொல்றாங்க. மற்ற எந்த கட்சிக்கும் நன்றி தான் சொல்றாங்க. அந்த வேறுபாட்டை கேட்கிறேன். இதுக்கு உங்களுக்கு வித்தியாசம் நான் சொல்லி ஆகணும். சொல்லுங்க. இன்னைக்கு 1998-99 காங்கிரஸோட திமுக கூட்டணி வச்சு டிஎம்சி வாஜ்பாய் பிரச்சனை வந்தப்போ வாஜ்பாய் ஆதரிச்சாங்க. அதுக்கு முன்ன காவி பாவின்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறம் அவங்க ஆதரிச்சாங்க. பிறகு உங்களுக்கு நன்றாக தெரியும் 2003 வரை வாஜ்பாய்கிட்ட இருந்தாங்க. 2003 வாஜ்பாய் அல்லது பாஜக அரசு தோற்றுரும் தெரிஞ்ச உடனே என்ன வந்துச்சு, இந்தியாவின் திருமகளே வருக, இந்திராவின் மருமகளே வருகன்னு கூப்பிட்டாங்க. அவங்க கூப்பிட்டாங்க, வருகவன் கூப்பிட்டாங்க, நாங்கள் வந்தோம். அதுக்கு முன்ன உங்களுக்கு தெரியும், அண்ணா இந்திரா காந்தி அவர்களை அரக்கி என்று சொன்னார்கள். அண்ணா இந்திரா காந்தி அவர்களை விதவைக்கு நாங்கள் மறுவாழ்வு தரோம்னு சொன்னாங்க. இன்னும் கூட ஒரு வார்த்தை சொன்னாங்க. இதெல்லாம் சொல்லி சில வருடங்கள்ல என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா, நேருவின் மகளே வருக, நிலையான ஆட்சி தருகன்னு சொன்னாங்க. நாங்க நம்பி தான் போறோம். அதாவது நாங்க தான் கூட்டணின்னு கூப்பிடும்போது நாங்க போய் நிக்கிறோம். கொஞ்சம் சிந்திக்கணும். நம்ம 1980 2003 நடந்ததுக்கு இப்ப படியெல்லாம் இல்ல. அப்பவும் சொல்றேன், 2014 2011 இந்த 2G பிரச்சனை அவங்களும் பின்னடைவு, எங்களுக்கும் ஒரு பின்னடைவு. ஆனா இந்த கூட்டணியை 2014 உடைச்சது அவங்க. எங்களை வெளியே தள்ளினாங்க. நாங்க முதுகுல குத்தணும்னு சொல்லல, துரோகம் பண்ணேன்னு சொல்லல. ஆனா அவங்களும் 0 ஆனாங்க, நாங்களும் 0 ஆனாங்க. அவங்க ஹீரோவா இருந்தாங்க, 0 ஆனாங்க. 2015 இந்த ஒரு வருஷத்துல அவங்க பின்னால இருந்த அலையன்ஸ் கூட்டணி கட்சிகள் பூரா வெளியேறி மக்கள் நல கூட்டணின்னு ஒன்று ஆரம்பிச்சாங்க. அந்த நேரத்தில் கை கொடுத்தது காங்கிரஸ் தான். அப்போ எங்களை அழைச்சாங்க. ராகுல் காந்தி உடைய இதை பேசி ராகுல் காந்தி சிறந்தவர், நல்லவர், வல்லவர்னு சொன்னாங்க. அப்புறம் நாங்கள் இணைஞ்சோம். 2016 அவங்க கூட இருந்த ஒரே கூட்டணி கட்சி காங்கிரஸ் மட்டும்தான் பெரிய கூட்டணி கட்சி. 2016 விசிக, தேமுதிக, கம்யூனிஸ்ட் கட்சிகள், இப்படி எல்லா கட்சிகளும் தனியா ஒரு கூட்டணி அமைச்சாங்க. நாங்க தான் கூட இருந்தோம். வெறும் 0.6% ஆட்சியை இழந்தோம். அப்போ கூட நாங்கள் எங்களுக்கு மந்திரி சபை கொடுத்துருக்க மாட்டாங்க. சரி, 2006 36 சீட் அவங்களுக்கு 5 வருஷம் கொடுத்தோம். எங்களுக்கு எந்த மந்திரி சபையும் கொடுக்கல. இதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். கேரளாவில் இங்க இருந்து 40 பேர் அவங்க ஆதரவு கொடுத்ததுனால தானே உங்க ஆட்சி நடந்தது. அது நான் சொல்றேன், தமிழ்நாட்டை பத்தி உட்பட சொல்றேன். நம்ம தமிழ்நாட்டை பத்தி பேசிட்டு இருக்கோம். அங்கே அவங்க சும்மா கொடுக்கல, 12 அமைச்சரவைகள் வாங்கினாங்க. அதை விடுங்க, நீங்க தமிழ்நாட்டில் என்னங்கிற பேசுவோம். கேரளாவில் 2 கூட்டணி LDF UDF கண்டினியூஸா இருக்கிறதுக்கு என்ன காரணம்? இந்த மாதிரி தமிழ்நாட்டில் மாதிரி அதிமுக இருந்த கூட்டணிகள் ஓடி போயிருக்கு. நான் சொல்றது ஒவ்வொரு தேர்தலும் இங்க இருந்து ஓடுறது, அங்க இருந்து ஓடுறது. உண்மையான இது பிரச்சனை இங்கே தான் அதிகமாக நடந்திருக்கு. ஆனா ஏன் கேரளாவில் தொடர்ந்து இருக்கு? ஒரு சீட் எடுத்தாலும் அவருக்கு அமைச்சரவை ஆட்சியில் வந்துட்டாங்கன்னா அது கம்யூனிஸ்ட் கட்சியுடைய கூட்டணியா இருந்தாலும் எல்லாம் சரிங்க. இந்த இதெல்லாம் தேர்தலுக்கு முன்னாடி நீங்க பேசியிருக்கலாம்ல. தேர்தலுக்கு முடிஞ்சு இப்ப ஒன்றும் இல்லைங்க. இப்போ ஒருவேளை
128 சீட்டு 108க்கு பதிலா தாவேகா ஜெயிச்சிருந்தா காங்கிரஸ் இன்னைக்கு என்ன பண்ணிருக்கும்? எது தாவேகா 108 சீட்டு, ஒரு 128 சீட்டு இல்ல ஒரு 118 சீட்டு ஜெயிச்சிட்டாங்கன்னு வைங்க, தாவேகா என்ன பண்ணிருக்கும்? சாரி, காங்கிரஸ் என்ன பண்ணிருக்கும்? உங்க ஊகம் என்னங்கிறது தெரியாது. இன்னைக்கு அவங்க நினைச்சா 108 இடம் வச்சிருக்காங்க. காங்கிரஸ்க்கு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. காங்கிரஸ்க்கு ஏற்கனவே ராஜ்யசபா சீட்டு இருக்கு, மேலே இருக்கு, தமிழ்நாட்டிலும் இருக்கு. அவங்க இன்னைக்கு நினைச்சிருந்தா எங்களுக்கு இல்லைன்னு சொல்ல முடியும். அவங்க ஏன் போய் கேட்டீங்க? கேட்கறது நாங்க. ஒரே நிமிஷம் நான் முடிச்சிடுறேன். யார் இருக்கா? போன மாசம் தானுங்க கிறிஸ்டோபர் திலக்கு திமுக கூட்டணியில இருந்து ஒருத்தரை வாங்கி மேல அனுப்புனீங்க. இந்த மாசம் நீங்க தாவேகால போய் ராஜ்யசபா சீட்டு கொடுங்கன்னு எப்படி கேக்குறீங்க? ரெண்டு பதில் சொல்றேன். தாவேகா கொடுக்கணுங்கிற அவசியம் இல்ல, நாங்க கேட்டும் கூட கொடுக்காம இருக்கலாம். ஏற்கனவே அது ரெண்டாவது. இல்ல ப்ளீஸ் நீங்க கேள்வியை சரியா வாங்கிக்கங்க. நீங்க ஏன் போய் கேட்டீங்க? அதான் கேக்குறேன். எங்களுக்கு உரிமை இருக்கு, நாங்க கேட்கறோம். போன மாசம் தானங்க ஒரு எம்பி யாருங்க நீங்க சொல்றது? ஒரு இருங்க 5 சீட் லாஜிக்கா பேசுவோம். 108 சீட் வச்சிருக்காங்க, இப்பதான் ஜெயிச்சு வந்திருக்காங்க. அவங்கள முதல் ராஜ்யசபா சீட் அனுப்பணும்னு நினைப்பாங்க. 5 சீட் வச்சு 2 அமைச்சர் வச்சு போன மாசம் ஒரு எம்பியை திமுக கூட்டணியில வாங்கிட்டு இந்த முறையும் நீங்க தாவேகாட்ட போய் எங்களுக்கு ஒரு ராஜ்யசபா சீட்டை ஒதுக்கணும்னா உங்க நிலைப்பாடு என்ன செய்தி சொல்லுதுன்னு கேக்குறேன். ஒரு அருமையான செய்தியை உங்க மூலமா மக்களுக்கு சொல்றேன். சொல்லுங்க. எங்களுக்கு 17 இருந்து 18 சீட் இருந்துச்சு. 3 தடவை ராஜ்யசபா சீட் வரும் அந்த ஒரு டேர்முக்குள்ள. நாங்க 17, 18 அன்று 3 முறை கொடுக்குறோம். மொத்த சீட்டு 54 இருந்து 56. உதாரணமா நாங்க 56 கொடுத்துட்டு ஒரு சீட்டு வாங்குறோம். 34 சீட் இருந்தாலே போதும். நாங்க தாங்க திமுகவுக்கு 20க்கு மேற்பட்ட சீட்டை கொடுத்துருக்கோம். அவங்க என்னமோ கொடுத்தாங்க எனக்கு ஒன்றும் புரியல. ரோட்ல போறவங்களுக்கு கொடுத்துட முடியுமா? உங்களுக்கு எனக்கெல்லாம் கொடுத்துட முடியுமாங்க? ஒரு கட்சி, அந்த கட்சியினுடைய ஆதரவு உங்களுக்கு தேவை, அவங்களாலதான் ஆட்சி அமைக்கிறாங்க. இவ்வளவு வலியும் வேதனையும் திமுக வந்ததுக்கு என்ன காரணம்? போயிட்டாங்களே பதறாங்க, கதறாங்க. என்ன காரணம்? என்ன ஒரே காரணம், இவங்க இல்லைன்னா நம்ம ஆட்சிக்கு வர முடியாது. 2001 மாதிரி ஆயிருவோம், 91 மாதிரி ஆயிருவோம், நம்ம நிலைமை 2014 மாதிரி ஆயிருவோம், இதெல்லாம் உங்களுக்கு 2011 மாதிரி ஆயிருவோம். இதெல்லாம் உங்களுக்கு தெரியுங்க. நான் சொல்றது என்னமோ எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க, ரோட்ல போற காங்கிரஸ் கட்சிக்கு 3 சீட்டை கூட ஏன் கொடுத்தாங்க? ஏன் கம்யூனிஸ்டுக்கு ஒரு சீட்டை பறிக்கிறாங்க, முஸ்லீம் லீக் ஒரு சீட்டை பறிக்கிறாங்க? யோசிச்சு பாருங்க. ஏன் எங்களை பறிக்க முடியல? பறிக்கிறதுக்கு முயற்சி பண்ணாங்க. ஒரு வருஷமா ஊடகத்துல காங்கிரஸுக்கு ஒண்ணும் இல்ல, இந்த 25க்கு தகுதி இல்ல, 15 சீட்டு கூட கொடுக்க கூடாதுன்னு அவர்களை சார்ந்த அந்த சிலர் தொலைக்காட்சியில் ஊடகத்தில் பேசிட்டே இருந்தாங்க. அப்ப கூட நான் சொன்னேன், திமுக காங்கிரஸ் கூட்டணியுடைய அந்த நட்பை பிரிச்சுடாதீங்க, இந்த மாதிரி காங்கிரஸை கேவலப்படுத்தி நான் சொன்னேன். இது தேர்தல் வரையும் நடந்துகிட்டு தொடர்ந்து காங்கிரஸ் கூடுதல் சீட்டு கொடுத்துட்டாங்க. ஒண்ணுமில்ல உங்க ஆதங்கத்தை நான் புரிஞ்சுக்கிறேங்க. 18 3 போட்டு 54 56ல 3 சீட்டு வாங்குறீங்க. இப்ப 5 தானே வச்சிருக்கீங்க. நேத்து எதுக்கு போய் ஒரு சீட்டு கேட்டீங்க? அவ்வளவுதான். இப்ப தாங்க நீங்க திங்க் பண்ணி, ஏன் தாவேகாவுக்கு எல்லா கட்சியும் போச்சுக்கிறது இதுதாங்க ரீசன், வேற ஒரு ரீசன் இல்ல. அவங்க 2 சீட் இருந்தாலும் ஒரு அமைச்சரவை கொடுக்குறாங்க. எந்த 5 சீட் வச்சிருந்தவங்களுக்கும் ஒரு எம்பி சீட்டு கொடுக்குறாங்க. 2 மந்திரி இந்த கொடுப்பவர்கள் கெட்டு போவர்கள் என்ன செய்ய மாட்டாங்க? விட்டு கொடுப்பவர்கள் கெட்டு போவர்கள் விட்டு கொடுப்பதில்லை. இது தொடர்ந்து செஞ்சாங்க. பிரஷர் குக்கர்ல எப்பங்க ஆவி வரும்? ஒரு லிமிட்டுக்கு போனாதான் ஆவி வரும். அந்த ஆவி எப்போ சவுண்ட் எப்போ வந்துச்சு? கம்யூனிஸ்டுக்கு எப்போ வந்துச்சு? முஸ்லீம் லீக்கு எப்போ வந்துச்சு? நம்முடைய இந்த கட்சிக்கு மற்ற கட்சிகளுக்கு விசிகாவுக்கு எப்போ வந்துச்சு? ஒரு லெவல் மேல போகும்போது இந்த நிலைமை வருங்க. இது ரொம்ப பேர் என்னன்னு தெரியல. ஊடக தர்மமோ ஊடக பத்திரிகை தர்மம் இல்ல, ஒட்டுமொத்தமா திமுக துரோகம் பண்ணிட்டாங்க, முதுகில் குத்துறாங்க. நாங்க ஏற்கனவே 7 முறை முதுகுல வாங்கிட்டோங்க. அதனால ஒரு தடவை குத்திட்டு வச்சுக்கோங்க, நீங்க குத்துறா வச்சுக்கோங்க. நாங்க துரோகம் இழைக்கப்பட்டவங்க. இது ரொம்ப பேர் ஏன்னா நியாயம் தர்மம் அறம் யாருக்குமே இல்ல. சரிங்க, 7 முறை துரோகத்தை சகிச்சுக்கிட்டு முதுகுல குத்து வாங்கிட்டு எதுக்குங்க திமுக கூட இருந்தீங்க? இதுதான் நீங்க சொல்லுங்க. நாங்க என்ன நினைச்சோம், ஏடிஎம்கே 8வது முறை குத்த மாட்டாங்க பாருங்க. ஏடிஎம்கே பிஜேபியோட போயிருச்சு. சரி, டிஎம்கே அந்த மாதிரி ஏதாவது போயிருந்தா நாங்க எங்க போயிருக்க போறோம்? நல்லா புரிஞ்சு மட்டும் போனாங்களா? இல்ல போயிருந்தால் நீங்க ஊகம் சொன்னீங்கல்ல, உங்க ஊகத்துக்கு நான் வர்றேன். நாங்க அப்போ போயிருக்க மாட்டோம்ல. பிஜேபியோட இருந்தாங்கல்ல 2001லயும் 1999 நாங்க போனோமா? யோசிச்சு பாருங்க. 2001ல ஏங்க திமுகவுக்கு ஆதரவு கொடுக்க, ஜெயலலிதாவுக்கு ஆதரவு கொடுத்தோம்? எந்த ஜெயலலிதா வரக்கூடாது நாங்க 96ல எழுத்துக்கிட்ட ஏன் கொடுத்தோம்? அதனால இந்த ஒட்டுமொத்த தமிழ் மக்களுக்கு உங்க மூலமா சொல்றேன், இந்த துரோகம் முதில் குத்தெல்லாம் பொய்யான வாதம் செய்தவர்கள், பல முறை செய்தவர்கள் அவர்கள், நாங்கள் இல்ல. இப்ப அவங்க போறோம்னு சொல்றாங்க, நாங்க அவங்க இருக்கணும்னு விரும்புறோம். எப்படின்னு சொன்னா
கம்யூனிஸ்ட் கட்சியில் நாங்கள் 2 பேர் எதிராக இருக்கோம். கேரளாவிலையும் தமிழ்நாட்டிலையும் உங்களுக்கு நன்றாக தெரியும். இந்தியா கூட்டணியில் ஒன்றா இருக்கோம் நாங்கள். அதில் பல கட்சிகள் இந்தியா கூட்டணிக்கு வந்துச்சு, இந்தியா கூட்டணி விட்டு போச்சு. அதே மாதிரி போகலாம். நாளைக்கு திமுகவை என்ன செய்யலாம்? இன்னொரு இந்தியா கூட்டணியை உருவாக்க முடியும். காலத்தின் கட்டாயம் 1990-91 வந்து 3 கூட்டணி இருந்துச்சு. பாஜக ஜனதா தளத்திலிருந்து வெளியே வந்துருச்சு. ஒரு கூட்டணி காங்கிரஸ், ஒன்னு பாஜக, இன்னொன்னு ஜனதா கூட்டணி பிபிசி, உங்களுக்கு தெரியும். அதனால எதுவும் நடக்கலாங்க. நாளைக்கு திமுக இந்தியாவே வெல்ல முடியுமுங்க. நாளைக்கு திமுக வந்து ஒரு அகிலேஷ் யாரையும் போய் சேர்த்துக்கிட்டோம். அதான் இல்ல, அவங்க விருப்பம் அவங்க போறாங்க. எங்க விருப்பம் அவங்க போகணுங்கிற அவசியம் இல்லை. போகாதே போகாதே என் கனவான் தான் நாங்க சொல்றோம். போய் அங்க என்ன நடக்கும்ங்கிறது அது அவங்களுக்கு உள்ளது. நாங்க அதை பத்தி சொல்ல முடியாது. சரி, ஓகே. பொதுவா ஊடகத்தில் சொல்லப்பட்ட தகவல் வந்து காங்கிரஸ் 28 இடத்துல 5 இடம் வாங்கினதுங்கிறத பேசுறாங்க. 10 இடத்துல தேமுதிக நின்று 1 இடத்தை பத்தி பேசுறது இல்லை. நாங்க கடந்த தேர்தலில் திமுகவோட அதிகமான ஸ்ட்ரைக் ரேட் எங்களுக்கு இருந்துச்சு. 25 இடத்துல போட்டிட்டு 18 இடத்துல வெற்றி பெற்றோம். நல்லா புரிஞ்சுக்கங்க. இந்த வெற்றி தோல்வி முன்ன பின்ன ஆகலாம். இன்னைக்கு முன்னாள் அமைச்சர் மூர்த்தி திமுக தோல்விக்கு காரணம் திமுகவினரே சொல்றாரு. அதுல பல அர்த்தம் இருக்கு. இன்னைக்கு காங்கிரஸ் அல்லது மற்ற கட்சிகள் அதிகம் வரவிடக்கூடாதுங்கிறதுல திமுக தொண்டர்கள் கூட இருந்து எங்களுக்கு எதிராக இருந்ததுனால நாங்கள் 5 இடத்துக்கு வந்திருக்கலாம். அதே நிலை வந்து காங்கிரஸ்காரர்களாக எடுத்திருந்தாலும் கூட திமுகவுக்கு அந்த நிலை வந்திருக்கலாம். அதனால எதையுமே அதைத்தான் நான் திரும்ப திரும்ப சொன்னேன். காங்கிரஸ் திமுக, அதாவது திமுக காங்கிரஸ் உடைய கூட்டணியை இந்த ஊடகம் சோசியல் மீடியா மூலமா கெடுத்துறாதீங்க, தேவையில்லாம காங்கிரஸை கேவலப்படுத்திடாதீங்கன்னு 6 மாசமா தேர்தலுக்கு முன்னாடி திமுக காங்கிரஸ் கூட்டணி வந்து கெடுத்துறாதீங்கன்னு ஊடகத்தை பார்த்து நீங்க கேட்டீங்க. இவங்க கெடுத்துட்டாங்க, நீங்க பிரிச்சிட்டீங்க. பல பேர் திமுகவுக்கு ஆதரவு கொடுக்கறாங்க. திமுக காங்கிரஸ் கூட்டணி முடிவுக்கு ஊடகமும் ஊடகத்துல இருக்கிறவங்க பேசினவங்க காரணமா? பேசுனதில் ரொம்ப நீங்க முடிவெடுத்துட்டு அவங்க மேல எங்க படிய போறீங்க? இழிவுபடுத்துறாங்க. திமுகவுக்கு ஆதரவு கொடுக்கணும், அவங்களை இப்ப 25ல இருந்து 20 இறக்கணுங்கிற எண்ணத்துல அது 25 28 இருக்கும்போது இன்னும் வேகமா அது போச்சு. அப்புறம் அதிகாரத்தில் பங்கு நாங்க அப்பவே கேட்கும் போது அதையும் வந்து கொச்சைப்படுத்தினாங்க. இது எங்க கூட்டணிக்குள்ள ஒரு பலவீனத்தை ஏற்படுத்துச்சு. இல்ல எங்க கூட்டணி இன்னும் கொஞ்சம் வெற்றி பெற்றிருக்க முடியும். அதோட இன்னொரு விஷயம், ஒரே ஒரு விஷயம் சொல்றேன். எல்லாரும் என்ன சொல்றாங்க, ஒரு வார்த்தை, திமுக தலைவர் ஸ்டாலின் ராகுல் காந்தி பிரதமர் ஒரே வார்த்தை சொன்னார்னு சொல்லி 40 சீட்டு ஜெயிச்சாலும் பிரதமராக முடியாது. ஆனா காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி சொன்னதை மட்டும் நீங்க எடுத்து வச்சுக்கங்க. என்ன சொல்லியிருக்காருன்னா, அதாவது திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் ஆவார், அதற்கு நாங்கள் உழைப்போம்னு சொன்ன அந்த ஒரு விஷயத்தை வந்து யாருமே சொல்றதில்லை. அதுதான் ஊடக எங்களுக்குள்ள பலவீனமாக தான் அது மறைக்கப்பட்டிருக்கு. எதுக்கு சொல்ல வர்றேன், இந்த ஒரு விஷயத்தை உங்களுக்கு காமிச்சிடறேன். ஒரே ஒரு சொன்னாங்க, நீங்க பாருங்க என்ன சொல்றாரு. நான் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தியை சொல்ல போகிறேன். ஸ்டாலின் விரைவில் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக போகிறார். ராகுல் காந்தி சொன்னாருங்க, நடந்துச்சு. சரி, வேற யாராவது சொல்ல முடியுமா? வேற யாராவது சொல்ல முடியுமா? என்ன கேக்குறேன், ஆனா நீங்களே சொல்லாதப்ப 2019 ராகுல் காந்தி தான் பிரதமர் வேட்பாளர் சொன்னாரா இல்லையா? அதுக்கு வித்தியாசம் இல்லையா? இப்படி ஒரு வார்த்தை அதாங்க ஊடக போய், நாடக போய். ஆமாங்க, என்ன ஊடக? எங்க காங்கிரஸ் தலைவர்கள் யாருமே இது ராகுல் காந்தி பிரதமர் அவர் சொன்னாங்களா? என்னமோ யாருமே சொல்லாம உங்க கட்சியில இருந்து அதிகாரம் இல்ல, இதே சொல்ல இல்ல உண்மையை சொல்லுங்க, உண்மையை சொல்லுங்க. 2019 காங்கிரஸ் கட்சியின் அதிகாரப்பூர்வமா ராகுல் காந்தி தான் பிரதமர் வேட்பாளர் சொன்னீங்களா? டாக்டர் மன்மோகன் சிங் பிரதமர் அவரை நாங்க சொன்னோமா? நான் கேட்கிறேன். எங்க கட்சியை பொறுத்த சொல்ல மாட்டோம் சார். ராகுல் காந்தி வருவான்னு சொல்ல மாட்டோம். தலைவர் ஸ்டாலின் சொன்னாரு ஒரு பெருந்தன்மை. ஆனா அதனால இந்தியாவில் ஆகாது. ஆனா காங்கிரஸ் இணைந்ததுனால இங்க 2021 திமுக ஆட்சிக்கு வந்து சார், நாங்க வந்து நாங்க சொன்னது நடந்துச்சு, அது நடக்கல. காங்கிரஸ் கட்சி இன்னைக்கு சவுத் இந்தியாவில் ஆந்திராவையும் புதுச்சேரியும் தவிர்த்து எல்லா இடத்துலையும் ஆட்சியில் இருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் கூட்டணி உட்பட வடக்குலையும் இமாச்சல பிரதேச சில மாநிலங்களில் இருக்கிறாங்க. நீங்கள் சொல்கிற 4 பேர், மம்தா பானர்ஜி நிலைமை இன்னைக்கு என்ன? கட்சி அவங்ககிட்ட இல்லைங்கிற மாதிரி போயிட்டு இருக்கு. அகிலேஷ் யாதவ் தோத்து போனவர், தேஜஸ்வி யாதவும் தோத்து போனவர், ஸ்டாலினும் இங்கே தோத்துட்டாரு. அரவிந்த் கெஜ்ரிவாலோட நிலைமை இன்னைக்கு என்ன இருக்கு? பஞ்சாப்லேயே ஒன்றும் இல்லாத ஒரு நிலைமை இருக்கு. அப்போ இந்த லூசர்ஸ்லாம் சேர்ந்து கொஞ்சம் பலம் பெற்றிருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியை வீழ்த்தி இல்லை அவங்களுக்கு மாற்றுன்னா எப்படி நீங்க நம்ப முடியும்? மக்கள்கிட்ட எப்படி அந்த நம்பகத்தன்மை விதைக்க முடியும்? அருமையான கேள்வி சார். இதுக்குள்ள இயற்கையில் காட்டில் எடுத்துக்காட்டு இருக்கு. பசியோடு இருக்கிற சிறுத்தை, சிங்கம் இருக்குல்ல, அதோட வேட்டை விகிதாச்சாரம் அந்த வேட்டையில் வந்து அதிகமாக இருக்கும். ஏன்னா அது 4 நாள் 5 நாள் பசியில் இருக்குது.
திமுக தொண்டர்களோட நிலைமையும் அதிமுக தொண்டர்கள் தோத்து போன கட்சிகள் இருக்கு இல்லைங்களா, தமிழ்நாடு பார்த்தா இப்படி. அங்க எடுத்தீங்கன்னா திரிணாமுல் சார் தோக்குறவங்க தான் சார் திருப்பி ஆட்சிக்கு வருவாங்க, ஜெயிப்பாங்க. நீங்க காங்கிரஸ் கட்சி 3 டேர்மா தோத்துட்டு இருக்காங்க. முதல் டேர்ம் தோத்த உடனே அது ஐயா ராகுல் காந்தி தான் கேட்கணும். ஏன் நீங்க சொல்ற சிங்க கதை ஏன் காங்கிரஸுக்கு பொருந்தல? அது காங்கிரஸை பொறுத்தவரையிலும் கூடவே இருந்துகிட்டு ஆர்ஜேடியை காலி பண்ணி விடுறது. 1% ஓட்டுல தானே போச்சு. ஒரே வரி சொல்லாமா, ஒரு வரி தான், ஒன்றும் இல்லை. நாங்க 50 இடத்துல இருந்து 100 இடம் வந்திருக்கோம் இந்த தடவை. 240 இருந்து 400 போறோம் சொன்னவங்க, 300 இருந்து 240 400 போறோம் சொன்னவங்க 240 இறங்கி இருக்காங்க. காலம் மாறு சார். உங்களுக்கு தாங்க பேசுறேன். 2019 ஆட்சிக்கு வந்திருக்காங்க. நீங்க எனக்காண்டி தான் பேசுறீங்க. 4-5 மாநிலங்கள்ல நாங்க ஆட்சியில இருக்கோம். 2 மாநிலங்கள்ல கூட்டணியில இருக்கு. நீங்க சொன்னது உண்மை. நாளைக்கு நிலைமை மாறும். 2 சீட் இருந்தா பிஜேபி இன்னைக்கு ஆட்சிக்கு வரலையா? அதெல்லாம் நான் என்ன கேட்கிறேன், அகில இந்திய அளவுல காங்கிரஸுக்கு பிறகுதான் மத்த கட்சி. நீங்க தெளிவா சொல்லிட்டீங்க. சரி, அவர் பாஜகவோட காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி இருக்கார்ல, நல்ல மனிதர். எனக்கு அதுல மாற்றுக்கிறதே கிடையாது. ராகுல் காந்தி வந்து பணத்துக்கு ஆசைப்பட்ட ராகுல் காந்தி வந்து மோசமா அதெல்லாம் இல்லைங்க. ஒரே பிரச்சனை தான் எனக்கு. அது ஐயா ராகுல் காந்தியா இருந்தாலும் சரி, இன்றைய நம்முடைய மரியாதைக்குரிய முதலமைச்சர் விஜயா இருந்தாலும் சரி, உழைப்பு எங்கே என்பதுதான் என்னோட ஒரே கேள்வி. சார் அரசியல்ல வந்து உழைப்பு அதிகமா இருக்கணும் சார். இருந்தது ஒன்னே ஒண்ணு, உழைப்பு அதிமுக திமுக ஒன்னும் பெருசு இல்லை. ஆனா மக்கள் வாக்களித்து மக்களை பத்தி ரொம்ப மக்களை வந்து நீங்க ரொம்ப மோசமா நினைக்கிறீங்க. மக்கள் ஓட்டு போறாங்க. உழைப்பு நான் உழைச்ச பல நேரம் கலைஞரை விட ஒருத்தர் உழைக்க முடியுமாங்க? பல நேரம் அவர் தோற்று இருக்காருங்க. உழைப்பு வேற ஊழல் வேற. நான் எடுத்து அதாவதுங்க, நான் வந்து 34% இருங்க ஊழல் இல்லைங்கிறீங்களா நீங்க சொன்ன கட்சி? நான் இன்னைக்கு ஊழல் இல்லைன்னு சொன்னேன். பார்லிமெண்டரி ரூல்ஸ் பிரகாரம் சட்டப்படி ஆமாம் தாவேக்காக அதிகமான ஓட்டு. அதுக்குன்னு மற்றவங்களுக்குலாம் ஓட்டே போடலையா? அதிமுக ஓட்டு வாங்கல, திமுக ஓட்டு வாங்கல, நாம் தமிழர் கட்சி ஓட்டு வாங்கல. அதெல்லாம் எந்த கணக்கு சேர்க்கிறது? காங்கிரஸ் உடனே போய் சப்போர்ட் பண்ணிச்சு. திமுகவும் அதிமுகவும் சேர்ந்துடக்கூடாது மக்களுடைய தீர்ப்புக்கு எதிராக. அதனாலதான் காங்கிரஸ் 5 சீட்டு நாங்க கொண்டு போய் கொடுத்தோம். நீங்க கொடுத்த அறிக்கையில் இந்த மாதிரி இருந்ததா? இதயத்துல்லா ஏங்க ரிசல்ட் அந்த மறுநாளே போனீங்க. திமுக இல்லங்க அறிக்கை விட்டதுல பேசிட்டாங்க. திமுக அதிமுகவும் ஒண்ணு பேசுறாங்க. கார்கே வந்து பேசிட்டாங்க, நாங்க சப்போர்ட் பண்ண போறோம். அத தெரிஞ்சு என்ன பண்ணாங்க அதிமுகவும் திமுகவும் ஊரே. நீங்க என்ன சொன்னீங்க? திமுக அதிமுக ஒண்ணு சேர போதும் தான் நாங்க போனோம். நீங்க இப்ப கார்கே போனாருன்னு முடிவு பண்ணுவாங்க. அதனால திமுக ஒண்ணு சேர்ந்து ஆட்சி அமைக்க போறாங்கிறது மக்கள் தீர்ப்புக்கு விரோதங்கிறனால நாங்க போனோம்னு சொல்ல. நீங்க ஒரு அறிக்கை விட்டீங்கல்ல விஜய்க்கு ஆதரவுன்னு, அந்த அறிக்கையில நீங்க சொன்ன ஏதாவது ஒரு வார்த்தை இருக்கா? ஏன் இதை சொல்லணும்? நீங்க உட்கார்ந்து பப்ளிக் முன்னாடி சொல்றீங்க, லட்சக்கணக்கான மக்கள் முன்னாடி அறிக்கை சொல்றீங்க. இந்தியா கூட்டணி நாங்க இல்லைன்னு சொல்றாங்களா? அன்னைக்கு சொன்னாங்க. இது என்ன சார்? இது சொல்ல முடியும், எல்லா காலமும் சொல்ல முடியாது. ஓகே ஓகே. பாயாசத்துல போறது 4 பேருக்கு தெரிஞ்ச மாதிரி போட முடியாது. பாயாசம் சார் போடணும். ஏன்னா அவர் பாயாசம் தேர்தலுக்கு முன்ன ஒரு பாயாசம் பின்ன ஒரு பாயாசம் கோடீஸ்வரனுக்கு. அந்த பாயாசமும் ஆயாசமும் எங்களுக்கு இல்ல. சரி இல்லங்க, காங்கிரஸ் கேக்குறீங்கல்ல, இதே கலைஞர் கருணாநிதி அவர்கள் திமுக தலைவரா இருந்தபோது பிஜேபி அரசு கவிழுங்கிற ஒரு நிலை வரும்போது பிஜேபிக்கு ஓட்டு போட்டார்ல, பண்டாரம் பரதேசின்னு விமர்சனம் பண்ணிட்டு 2004ல காங்கிரஸ் கூட கூட்டணிக்கு வந்தார்ல, ஏறக்குறைய 4.25 வருஷம் வந்து பாஜகவோட மத்திய அமைச்சரவையில பங்கு பெற்றுட்டு, அப்ப அதெல்லாம் துரோகம் இல்லையான்னு கேக்குறாங்கல்ல. அப்ப அவங்களுக்கு அது சரின்னா அப்ப அவங்களுக்கு நாங்க பண்றதும் சரிங்கிறாங்க. சரியா போச்சு அப்படின்னு. அதுக்கு எதுக்கு ஒப்பிடுறதுக்கு என்ன இருக்கு? இல்லங்க, அவங்க அந்த காலத்துல எங்களை ஏமாத்திட்டு பிஜேபி கூட போனாங்க, பிஜேபி ஏமாத்திட்டு எங்க கூட வந்தாங்கன்னு காங்கிரஸ் கேக்குது. இது நியாயமான கேள்வியா இல்லையா? அத கணக்கு தீர்க்கறதுக்காக இவ்வளவு காலம் காத்திருந்தோம்னு சொல்லுவாங்க. சரி, அப்படியே பண்ணா கூட அதுல என்ன தப்புன்னு கேக்குறாரு அவரு. அப்ப நான் துரோகம்னு சொல்ல, கயமைன்னு சொல்ல, முதல குற்றம் நாங்க சொல்லல. அவங்க விருப்பம், அவங்க போயிட்டாங்க, விட்டுட்டோம். திமுக தான் தேர்தல் செலவு பண்ணுச்சு. திமுக காசுல ஜெயிச்சிட்டு சொல்லாம கொள்ளாம நீங்க வாட்டுக்கு ஒரு 5 எம்எல்ஏ கூட்டிட்டு போய் ஒரு கூட்டம் எங்க தேர்தல் செலவு திமுக தாங்க பண்ணுச்சு. காசு வந்து வாங்கிட்டாங்க. நீங்க கம்யூனிஸ்ட் வாங்கிட்டாங்கன்னு குற்றம் சாட்டுனீங்க. நான் என்ன கேக்குறேன், காசு ஏன் வந்து எங்களுக்கு எந்த அதிகாரமும் கொடுக்கல, எந்த மந்திரி சபையும் கிடையாது. நீங்க சம்பாதிக்க மொத்தமா வச்சுக்கிட்டீங்க, 100 ரூபாய் 2 ரூபாய் கொடுத்துட்டீங்க. நீங்க போராடி இருக்க ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குன்னு திருமாவளவனாவது ஒரு கோரிக்கையாவது வச்சாரு. நீங்க என்னைக்காவது வச்சிருக்கீங்க அந்த மாதிரி ஒரு கோரிக்கை? வச்சதுனால தானே எங்க 6 மாசம் 8 மாசமா ஊடகத்துல வந்து திமுகவோட சேர்ந்தவங்க எங்களை திட்டிக்கிட்டு இருந்தாங்க. 4 வருஷம் அந்த குரல் வருது. பங்கு அதிகாரத்தில் பங்குன்னு எங்க தலைவர்கள் கேட்கத்தான் செஞ்சாங்க. 4 வருஷம் யாரு கேட்டாங்க? சொல்றேன், தேர்தல் வரும்போது அடுத்த இந்த தேர்தல் நீங்க கொடுக்கல எங்களுக்கு, அடுத்த தேர்தலையாவது எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு கேட்டாங்க. ஒண்ணும் இல்ல இதயத்துல்லா, தமிழ்நாட்டில் காமராஜர் ஆட்சி அமைப்போம்னு கடைசி அப்ப சொன்னீங்க.
ஏங்க இப்ப கூட என்ன கலைஞர் ஆட்சி அமைப்போம் திமுக சொல்லுது. நீங்க நான் எப்ப கேட்கிற கேள்வி பதில் சொல்லுங்க. இல்ல இதே இருங்க கடைசியா காமராஜர் ஆட்சியை தமிழ்நாட்டில் அமைப்போம்னு காங்கிரஸ் எப்ப முழக்கெடுப்புச்சு? ஏங்க நாங்க தொடர்ந்து சொல்லிட்டு தாங்க எப்ப சொன்னீங்க? நாங்க தொடர்ந்து காமராஜர் என்னுடைய நினைவு கட்டி சமீப ஆண்டுகள்ல நீங்க சொல்றதே கிடையாது. ஒரு விஷயம் தெரியுமா உங்களுக்கு? ஒரு படி நிச்சயம் 3 படி லட்சியம்னு சொன்ன வார்த்தை தெரியுமா உங்களுக்கு? அது 67ல நடந்ததுங்க. அது மாதிரி காமராஜர் ஆட்சி எங்களுக்கு லட்சியம். அதுவரை எங்களுக்கு கூட்டணிக்கு யார் தலைமையோ அவங்க ஆட்சி நிச்சயம். இப்ப நீங்க சொன்ன வார்த்தையை சமீபத்துல எப்ப பேசுனீங்க? இல்ல இல்ல நாங்க எப்பவும் தாங்க பேசுறோம். எனக்கு நினைவு தெரிந்து ஒரு 8-9 ஆண்டுகளா இந்த வார்த்தையை நீங்க எங்கேயுமே பேசுறீங்க. ஸ்டாலினுடைய வடிவத்திலே காமராஜர் ஆட்சியை பார்க்கறோம் சொன்னவங்க கேக்குறாங்க. முதல்வரா இருக்கட்டும் எங்களுக்கு கொஞ்சம் அதிகாரம் கொடுக்காதுங்க கேட்டோம். ஒரே ஒரு நான் என்ன சரி ஓகே அவர் நேரங்க நான் உங்களுக்கு விளக்கம் சொன்னேன். நான் ஒரே ஒரு பீட்டர் அல்போன்ஸ்க்கு ஒரு பதவி கொடுத்தாங்க. என்னங்க கொடுத்தாங்க? உங்களுக்கு விருது கொடுத்தாங்கல்ல? எப்ப கொடுத்தாங்க? விருது கேட்கிறேன். விருது பாருங்க, விருது கொடுத்தது உண்மைங்க. விருது கொடுத்தது உண்மை. அது என் சர்வீஸ்க்கு கொடுத்தாங்க. சரிங்க. அதுவும் எப்ப கொடுத்தாங்க? கடைசி 3 மாசத்துக்கு முன்ன கொடுத்தாங்க. நான் இல்லைங்கல. அது இன்னைக்கு மதிக்கிறேங்க. எப்ப கொடுத்தாங்க? விருது கொடுத்தாங்க உங்களுக்கு. விருதும் அமைச்சரவையும் பாருங்க நீங்க ரெண்டு பேரும் பேசுறீங்க. விருதும் அமைச்சரவையும் வாரியம் ஒண்ணா? விருது ஆயிரக்கணக்கான ஆயிரக்கணக்கான விருது கொடுத்தாங்க. இன்னைக்கு நான் அதுக்காக நான் முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் நான் மதிக்கிறேன். எனக்கு செய்யாதத முதல்வர் ஸ்டாலின் அன்னைக்கு செஞ்சாரு. நான் இன்னைக்கு நன்றியோட அவர் 5 சீட்டு வாங்குனீங்க. இப்போ நீங்க ஒருவேளை 20 சீட்டு வாங்கியிருந்து 8 சீட்டு திமுக இருந்தா மேபி அவங்களுக்கு மேபி இன்னொரு 3-4 சீட்டு கிடைச்சிடும். இப்போ ஸ்ட்ரைக் ரேட் பார்க்கும்போது உங்களுக்கு கொடுத்த அந்த 28ல அவங்களுக்கு நட்டம் தானே. நீங்க 28 கொடுத்ததுனால அவங்களுக்கு 10 போச்சு. யாரு பிரேமலதா வாங்குனாங்க. 2 பேரும் சேர்றோங்க. சரி யார் யாருக்கு கொடுக்கல யார் வாங்கல பகிர்றோம் கொடுப்பது வேற. சரி டிகே சிவகுமார் எங்களுக்கு உரிமையே இல்ல தமிழ்நாட்டுக்குன்றாரு. தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியினுடைய நிலைப்பாடு என்ன? இல்ல அவங்க சொல்லிட்டாங்க நாங்க விட்டு கொடுக்க மாட்டோம் அப்படிங்கறத. மாணிக்கம் தாகூர்ல இருந்து செல்வ பெருந்தை இருந்து எல்லாரும் அதை ரெஜிஸ்டர் பண்றாங்க. ஓகே அப்ப பரவாயில்ல. நல்ல வேளை அந்தந்த எல்லா விஷயத்துக்குமே சொல்லி இருக்கோம். சரி இல்ல எல்லா விஷயத்துக்கும் நாங்க பேசிருக்கோம். மின்சார விஷயம் பேசிருக்கோம். சரி இல்ல சார் போராட்டங்கிறோட இன்னும் கொஞ்சம் கோவமா எதனா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா இல்ல மயில் இறகுல தடவற மாதிரி பேசுறது இல்லையா? மக்கள் பிரச்சனை இது. கோவம் வந்துட்டாலும் சரியாயிருமா? அத யாரு இப்ப பிரச்சனை யாரு சொன்னா நீங்க எவ்வளவு சீட்டு வாங்குறீங்க? ராஜ்யசபா சீட்டு வாங்குறதுனால மக்களுக்கு எதுவும் பிரயோஜனம் இல்ல. இந்த பிரச்சனைகள்லாம் செஞ்சு கொடுத்தா இந்த வாரம் 7 அமைச்சர் இல்ல 7 மக்கள் சொல்லி எல்லாமே வேலை ஆயிட்டு இருக்கு. இல்ல இல்ல இருங்க எல்லாருக்கும் குறிக்கிட கூடாது. கொஞ்சம் அமைதியா இருங்க. மக்கள் பிரச்சனை பேசுறாங்க. காங்கிரஸ் இல்ல சார் சார் இங்க பாருங்க இதயத்துல்லா சார் 37 வயசுல இருந்து நான் இதயத்துல்லா சார் கொஞ்சம் அமைதியா இருங்க. கொஞ்சம் அமைதியா இருங்க சார். கொஞ்சம் அமைதியா இருங்க. எல்லா பேசவும் குறுக்கிட்டீங்கன்னா நல்லா இருக்காது சார். இல்ல இல்ல நீங்க சீனியர் நீங்க கொஞ்சம் அமைதியா நான் சொல்றேன். கொஞ்சம் அமைதியா இருங்க. கொஞ்சம் அமைதியா இருங்க. கொஞ்சம் மக்கள் பிரச்சனையை தான் சார் நான் கேட்டேன். இதுல ஆதரவா கோரிக்கை வைப்பீங்களா? சேர்ந்து செயல்படுவீங்களா? இல்ல இதயத்துல்லா என்ன சார் இது? கொஞ்சம் அமைதியா இருங்க சார் ப்ளீஸ். இதெல்லாம் அனுமதிக்க முடியாதுங்க. இத அனுமதிக்க முடியாது. கொஞ்சம் அமைதியா இருங்க சார். இல்லங்க என்ன காங்கிரஸ் நான் டிபேட் பண்ணனும். இப்ப காங்கிரஸ் போயிட்டு வந்தேங்க. இல்ல கொஞ்சம் அமைதியா இருங்க. அமைதியா இருங்கன்னு சொன்னேன். கொஞ்சம் அமைதியா இருங்க. கொஞ்சம் அமைதியா இருங்க. கொஞ்சம் அமைதியா இருங்க. நீங்க திருப்பி சொன்னா அனுமதிக்க முடியாதுங்கனால அனுமதிக்க முடியாது. அனுமதிக்க முடியாது சார். அமைதியா இருங்க சார். அமைதியா இருங்க சார். அமைதியா இருங்க. இல்ல அமைதியா இருங்க. அமைதியா இருங்க. ஒருவேளை நான் கேட்டுட்டு இருக்கேன் சார். தொடர்ந்து ஒருவேளை திமுக நாளைக்கு பாஜக பக்கம் போனால் அதற்கான சந்தர்ப்பத்தை தந்த பெருமை அந்த வரலாற்று பிழையை செய்தது காங்கிரஸ் தான். ஏங்க நீங்க பிஜேபி கூட போய் சேர்ந்துட்டு காங்கிரஸ் மேல போடிய போட்டா இல்லங்க அதற்கான வாசலை திறந்து வைத்தாங்க. நீங்க என்ன குழந்தையா? கூட்டணியில நீங்க காங்கிரஸ் நம்பி தான் இருக்கீங்களா? நீங்க குழந்தையா? அவங்க போயிட்டாங்க எங்களை வழிமாத்தி விட்டாங்கன்னு அதற்கான சூழ்நிலையை இவர்கள் கிரியேட் பண்ணிட்டாங்க. என்னங்க அவ்வளவு பெரிய சூழ்நிலை? அப்ப காங்கிரஸ் ரொம்ப வலிமையான கட்சி அந்த சூழ்நிலையை உருவாக்கிட்டாங்க. சமாளிக்க முடியாம நீங்க பிஜேபிக்கு போறீங்களா? அகில இந்திய கட்சி ஒரு அகில இந்திய கூட்டணி அப்படி உருவாகாமல் இருப்பதற்கு அதை உடைத்ததன் வழியாக இவர்கள் ஒரு மாநில அரசினுடைய ஆதாயத்தை பெறுவதற்காக
மத்திய அளவிலே தேசிய அளவிலே ஒரு மிகப்பெரிய கூட்டணியை உடைத்து விட்டார்கள். அப்ப இவ்வளவு நாள் அப்ப இந்த பாசிபிலிட்டி இருக்குன்னா அப்ப இவ்வளவு நாள் பேசின மதச்சார்பின்மை, இந்திய நாட்டின் ஆன்மாவுக்கு ஆபத்து, அரசமைப்புக்கு ஆபத்து, மாநில உரிமைக்கு ஆபத்து, இதெல்லாம் அடிபட்டு போயிரும்ல. இப்ப எங்க இருந்து இந்த பாசிபிலிட்டி போகலங்க? அப்படி போவதற்கான சூழ்நிலையை இவர்கள் உருவாக்கி விட்டார்கள்னா நான் சொல்றேன். ஸ்டார்டிங் பாயிண்ட் யாரீங்கல்ல, இல்ல உங்களை மட்டும் சொல்லல திரு அப்பாஸ், இந்த மாதிரி நிறைய திமுக ஆதரவாளர்கள் பேச தொடங்குறாங்க, அவங்களோட ஒப்பீனியனை சொல்றாங்க. இந்த தொடக்க புள்ளி எங்க இருந்து வருது? இப்ப காங்கிரஸ் போயிருச்சுன்னா உடனே மதச்சார்பின்மை மேல நம்பிக்கை போயிருமா, மாநில உரிமை மேல நம்பிக்கை போயிருமா, இல்ல அரசமைப்பு ஆன்மா மீது நம்பிக்கை போயிருமா? என்ன கான்செப்ட்? போகாது. பிற மாநில கட்சிகளை ஒருங்கிணைத்து ஒரு அரசியல் செய்வார்கள் தான் நான் நம்புறேன். ஆனால் அதற்கான ஒரு சந்தர்ப்பவாதத்திற்கான கதவு திறக்கப்பட்டு விட்டது அப்படிங்கறத நான் கவலையோடு பதிவு செய்றேன். யார் சந்தர்ப்பவாதம்? காங்கிரஸ் கூட்டணி, இந்தியா கூட்டணியை உடைத்து திமுகவை அப்புறப்படுத்தியதன் வழியாக அவர்கள் ஒரு சந்தர்ப்பவாதத்திற்கான வாசலை திறந்து வைத்து விட்டார்கள். இவர்களுடைய சந்தர்ப்பவாத அரசியல் திமுகவினுடைய சந்தர்ப்பவாத அரசியலுக்கான வாய்ப்பாக மாற்றப்படக்கூடிய அபாயம் இருக்கிறது நான் பதிவு செய்யறேன். சந்தர்ப்பவாதம்ன்ற விஷயத்துக்குள்ள யாரு முதல்ல போறதுன்றது தான் சார் போட்டி, அதான் அரசியல். அப்ப இந்த வருஷம் தான் சந்தர்ப்பவாத வார்த்தையை நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். பார்க்கலாம். கருத்துக்களை பகிர்ந்த விருந்தினர்கள் அனைவருக்கும் நன்றி.